ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடி. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை. இதுல இந்த முத்துவும் மீனாவும் தினம் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிருஷையும் அவங்க கூட்டிட்டு போய் வச்சுக்கிறாங்க. இப்ப அவனை டாக்டர் கிட்ட கவுன்சிலிங்க்கு வர கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. அவன் ஏதாவது சொல்லிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குடி. அதான் கிருஷ் கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. அவன் நார்மலா கேட்டாலாம் எதுவுமே சொல்ல மாட்டான். ஆனா டாக்டர்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்கன்னு தெரியல. அவன் ஏதாவது உளறிட்டான்னு வச்சுக்கோயேன், இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போயிடும். ஓடாத நில்லு. அவங்க வந்துட்டாங்க. பாத்து கிருஷ் விழுந்துட போற. அப்பலாம் ஓடக்கூடாது. கையை பிடி வா. என்ன யோசிக்கிற? மகேஸ்வரி, நான் உள்ள போயிட்டு வரேன். இப்ப நீ உள்ள போய் என்ன பண்ண போற? தெரியல, ஆனா ஏதாவது பண்ணிதானே ஆகணும். யோசிக்கிறேன், வரேன். சீதா, வாக்கா. வாங்க மாமா. நீ கிருஷ் எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. டாக்டர் கிட்ட பேசிட்டியா? அவரை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன்க்கா. சரி, வா போலாம். எங்க அங்க பாருங்க, ரோஹிணி வராங்க. பார்லர் மாதிரி இங்கே வருது. எனக்கு அப்பவே கால் பண்ணாங்க மாமா. இங்க ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டாங்க. என்ன ரோஹிணி, ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கீங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, தலைவலியா இருக்கு. தலைவலிச்சா டீ காபி குடிக்கணும், இல்ல வீட்டுல தைல தேய்ச்சி தூங்கணும். இதுக்கெல்லாம ஹாஸ்பிட்டல் வருவாங்க? இல்லைங்க, அடிக்கடி தலைவலி வருது. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நல்ல டாக்டர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதான் சீதா கிட்ட கேட்டிருந்தேன். அம்மா, நீங்க என்ன இங்க? கிருஷ்ண டாக்டர் கிட்ட காட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்தோம். என் உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் இல்லைங்க, அவன் கோவப்பட்டு என்னெல்லாமோ பண்றான். அதான் கவுன்சிலிங் கொடுக்கலான்னு சீதா சொன்னா. அவன் சின்ன பையங்க, அவனுக்கு எதுக்கு இதெல்லாம்? இதுல என்னங்க இருக்கு? இப்ப எல்லாம் சின்ன வயசுலயே நிறைய பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்கர் இஷ்யூஸ்னு நிறைய வருது. அதை ஸ்டார்டிங்லேயே சரி பண்றதுக்கு நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஆமா ரோஹிணி, அவனும் ஸ்கூல்ல நடந்த விஷயத்துல ரொம்ப பயந்து போயிருக்கான். ஒரு தடவை டாக்டர் கிட்ட காமிச்சா நல்லதுன்னு தோணுச்சு. அக்கா, அடுத்து உங்க அப்பாயின்மெண்ட் தான். நீயும் மாமா உள்ள போங்க. ஏன் சரி. டாக்டர் எங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாரா? அது இல்ல மாமா, கிருஷ்ண பத்தி முதல்ல உங்ககிட்ட தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ண கூப்பிட்டு பேசுவாங்க. ஓ, அவன் இங்க இருக்கட்டும், நீங்க போயிட்டு வாங்க. கிரிஷ், சீதா ஆண்டி கூடவே இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது, சரியா? சரிங்க ஆண்டி. பாத்துக்கோ சீதா. சரிக்கா. ரோஹிணி, ஜெனரல் டாக்டர் கிட்ட தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். நான் டாக்டர் வந்துட்டாங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க கிருஷ்ண கொஞ்சம். நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. டேய், ஏன்டா அவங்க கூட எல்லாம் வந்த? அம்மா, இந்த டாக்டர் ஊசிலாம் போட மாட்டாங்களாம்மா, மீனா ஆண்டி சொன்னாங்க. ஏன்டா நீயும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, உள்ள அந்த டாக்டர் உன்கிட்ட என்ன கேட்டாலுமே என்னை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது. அம்மா பேரு கல்யாணி, துபாயில வேலை பாக்குறாங்க. இத தவிர வேற எதுவுமே நீ சொல்லக்கூடாது, சரியா? என்ன கேட்பாங்க? என்ன கேட்டாலும் சரி, நான் தான் உன் அம்மாங்கிறத நீ அங்க சொல்லவே கூடாது, புரியுதா?